ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா கனடாவில் ரீசெண்டாக டெம்பரரி ஒர்க்கர்ஸ், டெம்பரரி ரெசிடென்ட்ஸ், ஸ்டூடெண்ட் விசாஸ் இந்த மாதிரி என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். யூஎஸ் தான் பாலிசிஸ் மாற்றுறாங்க அப்படின்னா அதுக்கு மேலே நாங்களும் மாற்றுவோன்ற வகையில் போட்டி போட்டுட்டு ரெண்டு சைடும் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய சேஞ்சஸ் கனடாவில் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா முக்கியமானது வந்து இப்போது நிறைய பேரோட விசாஸ் எக்ஸ்பயர் ஆகுது இல்லையா. ஸோ அந்த ஒர்க் பர்மிட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட் விசாஸ், இந்த எக்ஸ்பயர் ஆகிற விசாஸ் எல்லாம் அவங்க எக்ஸ்டென்ஷன் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னது தான் ஒரு பெரிய ஒரு சேஞ்ச் இப்போது. ஏன்னா இன்னும் இந்த நெக்ஸ்ட் இயரில் மட்டும் 4 மில்லியனுக்கும் மேலான விசாஸ் வந்து எக்ஸ்பயர் ஆக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எக்ஸ்பயர் ஆக போகுதுன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் இது எக்ஸ்பயர் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்றது தான் மெயின் கேள்வி. ஸோ இது எக்ஸ்பயர் ஆனதுக்கப்புறம் மாஸ் டீபோர்டேஷன் இப்போ யூஎஸில் வந்து சொல்லிகிட்ருக்காங்க இல்லையா, இல்லீகலாக வந்திருக்கவங்கள வந்து நாங்கள் மாஸ் டீபோர்ட் பண்ணிவிடுவோம் அப்படின்ட்டு. அந்த மாதிரி இங்கேயும் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இமிக்ரேஷன் மினிஸ்டர் மார்க் மில்லர் கிட்ட கேட்டபோது அவங்க வந்து அந்த மாதிரி மாஸ் டீபோர்டேஷன் நாங்கள் பண்ணுற ஐடியா இல்லை, இப்போதைக்கு வந்து அவங்களே விசா எக்ஸ்பயர் ஆகிடுச்சுன்னா அவங்களே வாலண்டரியாக அவங்க போகணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து ஆப்போசிஷன் வந்து வாலண்டரியாக வந்து எல்லாரும் போவாங்கன்றது எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி அது ஒரு பெரிய டிபேட்டே இங்கே வந்து போயிட்டுருக்குங்க. இது பொலிட்டிக்கல் டிபேட்டாக இருந்தாலும் இதில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் அதனுடைய கஷ்டம் தெரியும். இப்போ இந்த மில்லியன் விசாஸ் எக்ஸ்பயர் ஆகும்போது என்ன பண்ணுவாங்கன்றது வந்து டீட்டெயில்டாக இன்னும் எதுவுமே தெரியலைங்க. இப்போதைக்கு வந்து அவங்க வாலண்டரியாக போகணும் அப்படின்னு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. அப்படி ஒரு வேளை போகல அப்படின்ற பட்சத்தில் இன்னும் ஒரு கொஞ்சம் டைம் கொடுத்து நாங்கள் வந்து ஸ்க்ரூட்டினி பண்ணி நாங்கள் செக் பண்ணுவோம், அதுக்கப்புறம் அவங்க வந்து நாங்கள் இல்லீகலாக இருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிச்சா அவங்கள வந்து நாங்கள் டீபோர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிளியர் கட்டாக வந்து நாங்கள் வந்து இப்போ மாஸ் டிபோர்ட்டேஷன் தான் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் எதுவுமே அவங்க இன்னும் சொல்லலைங்க. இதுக்கு வந்து இன்னும் ப்ரொட்டஸ்ட் வந்து போயிட்டு தான் இருக்குது. எப்படி நீங்கள் வந்து விசா இவ்வளோ தூரம் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு விசா எப்படி நீங்கள் எக்ஸ்பயர் பண்ணிவிட்டு விட்டுருவீங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து கேஸும் இங்கே போயிட்டுருக்குங்க. ஸோ இது எல்லாமே வச்சு ஸோ இதனுடைய ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் ஆக்சுவலாகவே எக்ஸ்பயர் ஆன விசாஸ் இருக்கவங்க என்ன பண்ண முடியும் அப்படின்றது தெரியும். ஸோ அதில் ஏதாவது இன்னும் அப்டேட்ஸ் வந்ததுன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் என்னுடைய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.